வெல்கம் டு செந்தில்ஸ் குசின்ஸ் பேஜ். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது வந்து பன்னீர் பட்டர் மசாலா. எல்லாருக்கும் பிடிச்ச வெஜிடேரியன் டிஷ். இது வந்து நான், ரொட்டி, சப்பாத்தி, பாஸ்மதி ரைஸ், ஜீரா ரைஸ் கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க மெயின் குக்கிங் பேஜுக்கு போகலாம். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வந்து முதல்ல நான் வந்து பட்டரை வந்து கொஞ்சம் உருக்கி அது கூட வந்து நான் தாளிக்க போகிறது என்னென்னு இப்போ காட்ட போகிறேன். நான் வந்து பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன், ரொம்ப பெரிய வெங்காயம். அப்போ அது கூட வந்து ஒரு 10 பல் பூண்டு, அப்புறம் வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் வந்து இஞ்சி, அப்புறம் 1.5 ஸ்பூன் வந்து ஃபெனல், அப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் வந்து குருமிளகு. இதெல்லாம் சேர்த்து தான் வந்து நான் தாளிக்க போகிறேன். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க போகிறேன். நல்லா கலக்கி விட்டு கொஞ்சம் அந்த கோல்டன் ப்ரௌன் கலர், அந்த ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம வந்து தக்காளி சேர்த்திக்கலாம். நானும் 2 தக்காளி சேர்த்திக்கிறேன். இது கூட சேர்த்த போகிறேன். இப்போ ஆனியன் வந்து ஓரளவு கண்ணாடி மாதிரி வெந்தோடனே நான் கொஞ்சம் ஒரு 6-7 கேஷ்யூ நட்டு சேர்த்திக்கிறேன். அப்போ தான் குழம்பு கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும். கேஷ்யூ கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணோடனே இப்போ வந்து நம்ம ஆனியன் டொமேட்டோ சேர்த்திக்கிறோம். டொமேட்டோ வந்து நல்லா கொஞ்சம் குலகுலன்னு வேகிற வரைக்கும் நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். அதனால் நான் மூடி வச்சுட்டு அப்போ வேக வைக்க போகிறேன். இப்போ அது மூடி வைக்கிறதுக்கு முன்னால் நான் வந்து கொஞ்சம் கோரியாண்டர் லீவ்ஸ் சேர்த்திக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், எனக்கு வந்து பிடிக்குங்கனால சேர்த்திக்கிறேன். நீங்கள் வந்து சேர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் சேர்த்திக்கலாம். ஓகே. அப்புறம் நான் வந்து என்னோடய பன்னீர் பட்டர் மசாலாவில் வந்து குமின் ஆட் பண்ணுவேன். குமின் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகி தக்காளி குழஞ்சி வந்துருக்குது. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது வந்து நல்லா கூலாகிற வரைக்கும் நம்ம கூல் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இது வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். பன்னீர் பட்டர் மசாலோட பிளெண்டு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். இது வந்து ஆற வைக்க போகிறேன். இப்போது நம்ம ரோஸ்ட் பண்ண அத்தனையும் இப்போ வந்து நம்ம வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த பக்குவத்தில் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கு. இப்போ பேனில் வந்து நம்ம திருப்பியும் 2 க்யூப்ஸு போட்ட நெய்யை வந்து நல்லா உருக்கி எடுத்து அது கூட பட்டை 3 சின்ன பட்டை, அப்புறம் 4 ஏலக்காய், ஒரு 5 க்ளோவ், அப்புறம் பிரியாணி இலை வந்து ஒரு 2 இலை இது பண்ணி நம்ம போட்டு தாளிக்க போகிறோம். இப்போ இதெல்லாம் அந்த கரம் மசாலா போட்டு நல்லா தாளிச்சாச்சு. இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிற அந்த மசாலாவை வந்து எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிற மசாலா வந்து சேர்த்து நல்லா கலக்கி விட்ருக்கு. இது வந்து லைட்டாக கொஞ்சம் வேக வச்சுட்டு இது கூட நம்ம வந்து கரம் மசாலா பொடி, அப்புறம் சில்லி பவுடர் போட்டு கொஞ்சம் சால்ட்டெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு சால்ட்டையும் போட வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம வந்து கரம் மசாலா பொடி வந்து 1 ஸ்பூனு, ஒரு ஸ்பூனு சில்லி பவுடர் சேர்த்திக்கிறோம். இது கூட கொஞ்சம் உப்பு, தென் கொஞ்சம் சர்க்கரை, சுகரும் சேர்த்தி தான் நம்ம வந்து இது நல்லா வேக வைக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து உப்பு, சர்க்கரை, அப்புறம் கரம் மசாலா தூள், அப்புறம் சில்லி தூள் எல்லாம் சேர்த்து இப்போ வந்து நம்ம வேக வச்சுட்டுருக்குறோம். இது கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பன்னீர் போட போகிறோம். பன்னீர் நான் ஒரு 400 கிராம் பன்னீர் சேர்த்து போகிறேன். ஏன்னா குழம்பு நான் கொஞ்சம் பெரிய பிக் குவான்டிட்டி பண்ணதுனால ஒரு 400 கிராம் பன்னீர் சேர்த்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பன்னீரை வந்து சேர்த்திக்கலாம். பன்னீரை நல்லா சேர்த்திருக்கு. இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுருவணும். இது ஒரு கொதி வந்தோன்னு நம்ம இறக்கிடலாம். ஆனால் வந்து இறக்கிறதுக்கு முன்னால் நம்ம தேவைப்பட்டவங்க வந்து க்ரீமு, மில்கி மிஸ்ட் க்ரீமு கொஞ்சம் சேர்த்தலாம். அப்புறம் கசூரி மேத்தி, வெந்தயத்தோட இதை வந்து ட்ரைடு தலையை வந்து சேர்த்து பண்ணோம்னா ரொம்ப மணமாக சுவையாகவும் இருக்கும். அதையும் சேர்த்து போகிறோம். இப்போ நான் க்ரீமும் சேர்த்து கலக்கி விட்டுறேன். இப்போ லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம கசூரி மேத்தி லீவ் சேர்த்திட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா வந்து பன்னீர் நல்லா வெந்துருச்சு. நம்ம கசூரி மேத்தி சேர்த்தியாச்சு. கசூரி மேத்தி சேர்த்துக்கு முன்னால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கையில் வந்து போட்டு நல்லா கசக்கி சேர்த்துனீங்கன்னா தான் அந்த வாசனை வெளியே வரும். அப்படியே முழுசாக சேர்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அரோமா வந்து கம்மியாக தான் வரும். அதனால் வந்து நல்லா கையில் போட்டு
நல்லா அது நல்லா கசக்கி ஒரு மாதிரி ஒரு டஸ்ட் மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப நல்ல இதாக இருக்கும். இதோட வந்து இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து நிறைவடையுது. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். கலக்கி விட்டுட்டு என்னோடய இந்த பேஜை வந்து நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டு ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளுடன் வாழ என்னோடய வாழ்த்துக்கள். God bless you all. Thank you for watching. Stay safe and blessed.